சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். பெரியவர்கள் ஒன்று சொல்வார்கள், என்னவென்றால் தங்களுடைய குலதெய்வம் என்னவென தெரியாதவர்கள் சிதம்பரம் நடராஜரை வந்து தரிசித்தால் குலதெய்வத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என சொல்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான தலம் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பர ரகசியம் என சொல்வார்கள். அந்த சிதம்பர ரகசியம் என பெயர் பெற்ற அற்புதமான திருக்கோவில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான கோவில். இந்த கோவில் ஆதி கோவில் என்று சொல்வார்கள். இந்த கோவில் நடராஜ பெருமானால் உருவாக்கப்பட்ட திருக்கோவில். இந்த கோவில் இங்கு இருக்கின்ற தீட்சிதர்கள் எல்லாம் வழி வழியாக இங்கு பரம்பரையாக பூஜை செய்பவர்கள். அதேபோல் உண்டியல் இல்லாத திருக்கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் என்ற சிறப்பு பெற்றது. மிகச் சிறப்பான ஆலயம். இந்த சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலை பற்றித்தான் இன்று நாம் இதில் இருக்கின்ற அற்புதமான அறிவியல் சார்ந்த ரகசியங்களை எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கோவிலிலே இருக்கின்ற மூர்த்தமானது நடராஜ மூர்த்தி எத்தனையோ பன்னெடுங்காலத்துக்கு முன்னால் உருவான அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கெல்லாம். அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் என எல்லா விதமான ஆச்சரியங்களின் வடிவமாக இருக்கின்றது இந்த கோவில். நம்முடைய முன்னோர்கள் செய்த எல்லா செயல்களுமே ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கியே இருக்கும். அப்படி அவர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கற்கோவில்களுக்கு பின் இருக்கின்ற அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ கோவில்களிலே எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே இருக்கின்ற அற்புதமான ரகசியங்கள் என்று பார்த்தால், இந்த கோவில் அமைந்திருக்கின்ற இடமானது உலகினுடைய பூமத்திய ரேகையினுடைய சரியான மையப்பகுதி என குறிப்பிடப்படுகின்றது. சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் என சொல்கின்றார்கள். அதேபோல் பஞ்சபூத கோவில்களிலே ஆகாயத்தை குறிக்கின்ற தில்லை நடராஜர் ஆலயமானது, காற்றை குறிக்கின்ற காளகஸ்தி ஆலயமானது, நிலத்தை குறிக்கின்ற காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமானது ஆகிய இவையெல்லாம் சரியாக ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றது. 79 டிகிரியிலே இருக்கின்றது. வானத்திலே மேலே இருந்து பார்த்தால் இவை துல்லியமாக நமக்கு விளங்கும்.